உலகத்திலே வந்து பிள்ளைக்கு கடன் கொடுத்தது கணக்கு வச்சிருக்கு. பிள்ளைக்கு தானமா கொடுத்தது கூட சொல்லியிருக்கலாம். ஆனா டாக்ஸ் ரெடி பண்றது கடன். மனைவிக்கே கடன் கொடுத்திருக்கேன். மனைவிக்கு கடன், இது டாக்ஸ் ரெடி பண்றது கொடுக்குறது. பிள்ளைக்கு பார்த்தேங்க எவ்வளவு ஒரு கிளவரா இவங்க ஆடிட்டிங் பண்றாங்க. ஆனா இவர் தான் ஊழலை ஒழிக்க போறாரா? அந்த பணத்தையும் சேர்த்து காமிச்சிட்டு போட்டியதானே. இப்ப என்ன சொல்லிட போறாங்க உங்களை? உங்க நேர்மையான தலைவர் கொடுத்த ஆடிட்டிங், மனைவிக்கு கடன் கொடுத்திருக்கிற 15 கோடி, பிள்ளைக்கு கடன் கொடுத்திருக்கிற, அதுக்கடுத்து மகளுக்கு கொடுத்திருக்கிற, அப்பாவுக்கு கடன் கொடுத்திருக்கிறேன், அம்மாவுக்கு கடன் கொடுத்திருக்கேன். கடவுள் அறிய இந்த மாதிரி ஐடி எல்லாம் நம்ம கூட பண்ணல. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு உங்க நேத்து கூட பேசியிருக்காரு பெரம்பூர்ல, பார்த்தோம். அப்ப இந்த காசெல்லாம் எங்க போச்சு? நீங்க வித்திர போராட்டணும் வச்சுக்க, நான் ஒண்ணு எதுவுமே சொல்ல. ஆனா வீட்டுக்குள்ள மரியாதையா அளிக்கணும். உனக்கு முன்னாடி உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. மனைவிக்குள்ள அந்தஸ்தை யாரும் காலி பண்ணல. காலி பண்ண அரசியல் வாழ்க்கையே ஆட்டமாயிடும். அவர் மனைவிக்குள்ள மரியாதை கொடுக்கட்டும். குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ கடன் கொடுத்தான்னு கணக்கு அமைச்சிட்டு இருக்காரு. எல்லாம் ஈடுபடுத்தக்கூடாது. அதுக்கா புள்ள புட்டி வித்து வச்சிருக்கோம். குடும்ப அரசியல் வேண்டாங்கிற ஒண்ணுடா. குழந்தைங்களுக்கு கொடுக்கறது எப்படி சார் கடனா எடுத்து? அதான் சொல்ற, குடும்ப அரசியல் வேண்டாம்னு இப்பதான் நீங்க சொன்னீங்க. உங்களோட வருமான தணிக்கைக்கு மட்டும் குடும்பம் வேணுமா? பிள்ளை பேர்ல அம்மா அப்பா பேர்ல கணக்கு அமைப்பீங்களான்னு கேக்குறது என்ன குழப்புது? ஆல்ரெடி திமுக காங்கிரஸ் இடைவெளி அடிச்சு விட்டு சீட்டு கொடுங்க. ஊழல் ஒழிப்போடு செங்கோட்டை அடிச்சு விட்டு வச்சு பேசலாமா? அவர் வனத்துறை மந்திரி தான் வாச்சாத்தி சம்பவம், அது தெரியுமா உங்களுக்கு? பெண்களை கதற கற்பழிச்சது அவரு தான், அவர் ஆட்சி தான். வணக்கம் சார். வணக்கம். அதாவது அரசியல் களம் ஒரு சைடு பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாரும் அவங்களுக்கான விருப்ப மனுக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதன்படி சொத்து விவரங்களும் டீட்டெயிலா எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் அவரோட அஃபிடவிட்டியை கொடுத்திருக்காரு. அதுல எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சொத்து அதிகமா இருக்கவன் சொத்து அதிகமா இருக்குன்னு காட்ட போறான், கம்மியா இருக்குன்றவன் கம்மியா இருக்குன்னு காட்ட போறான். நான் இத்தனை பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சப்மிட் பண்ணிருக்காரு இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? மொத்தம் 625 கோடி கணக்கு கேட்டிருக்காருமா அவரு. அவங்க அம்மா பேர்ல 87 லட்சம் கணக்கு காமிக்கிறாருமா. இது போக பட்டினப்பாக்கத்துல வீடு, நீலாங்கரில் வீடு, சாலிகிராமத்துல வீடு, இதெல்லாம் வீடு கணக்கு 6 வீடு கணக்கு காட்டுறாரு. சமீபத்தில் டிவிஎஸ் எக்ஸல் வாங்கியிருக்காரு. அது வரைக்கும் கணக்கு புசியா இருந்து வாங்கி கொடுத்தாருன்னு தெரியல. எக்ஸல் ஓட டீ காப்பி வாங்குறது வாங்கியிருப்பாங்க. ஒரு எக்ஸல் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அது வரைக்கும் கணக்கில் கொடுத்துருக்காரு. அசைன் சொத்து 15 கோடி காமிக்கிறாங்கம்மா. அசையா சொத்து 2.5 கோடி காமிக்கிறாங்க. ஆனால் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரே இருக்குது அதில். ஓகே, அதே முடிஞ்சு போச்சு. அவர் பிஎம்டபிள்யூல எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு தெரியல. அவர் வந்துட்டு ஒரு ஸ்விஃப்ட் இதில் சேர்க்கறதுன்னு தெரியல. ரைட் விடுங்க. மொத்தம் 537 கோடி இது எல்லாத்தையும் டேலி பண்ணக்குள்ள காமிச்சிருக்காங்க. சாலிகிராம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல 217 கோடி கேஷ் இருக்கு. இதில் எஃப்டியில் தனியாக பணம் வச்சிருக்காரு. அதில் 56 கோடி இருக்கு. ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு 5 கோடி பணம் வச்சிருக்கிறாரு. 500 சவரன் தங்க நகை இருக்கு. இவர்கிட்டையும் மனைவி சங்கீதா அவர்கள்ட்ட இருக்கு. அது ஒரு 300 பவுன் அவங்கள்ட்ட இருக்கிறதாவே சொல்றாங்க. இவர் சொல்றாரு. அப்புறம் ஒரு 15 லட்சத்துக்கு வெள்ளி இருக்கு. 2 கிலோ வெள்ளி பார் வந்து இவங்கள்ட்ட இருக்கு. 1 கோடி வைர நெக்லஸ் ஒன்று, ஒரே சிங்கிள் 1 கோடி வைர நெக்லஸ் ஒன்று இருக்கு. ஆமா, சங்கீதா கிட்ட இருக்கு. அதை தெளிவா சொல்லிக்கிறாங்க. செட்டில்மெண்ட்ல கழிச்சிக்கலாம்ல. 250 கோடி அவங்க டிமாண்ட் பண்ணாங்கம்மா. 184 கோடி நெக்லஸ் போயிடுது. பாக்கி தானே பணம் கொடுக்கணும். மொத்தம் 184 கோடி ரூபா இன்கம் டேக்ஸ் காமிச்சிருக்காரு. 2 லட்சம் தான் எங்க ஏழை தளபதிட்டு கேஷா இருக்கு. கையில வச்சிருக்காரு. ஜிபேல வச்சிருப்பாருமா. அது போக இதெல்லாம் காமிச்சிருக்கிறாரு. சங்கீதாட்ட ஒரு 15 கோடி இன்னொரு கணக்குல காமிக்கிறாங்க. கடனா கொடுத்துருக்காங்க. 2024-25 வந்து 184 கோடி ரூபா வரவு செலவு காமிச்சிருக்காரு. இது வந்து நான் சொல்றது எல்லாம் இந்த டாக்ஸ் இயர் சொல்றேன். 2023-2024 105 கோடி கணக்கு காமிச்சிருக்காரு. 2022-2023 198 கோடி கணக்கு காமிச்சிருக்காரு. 2021-22 237 கோடி கணக்கு அமைச்சிருக்காரு. 2020-21 வெறும் 8 கோடியே கணக்கு அமைச்சிருக்காரு. பணம் எதுவும் ஓடல அப்படின்னு 200 கோடி சம்பளம் வாங்கினாரு. 20-21 தானே? 20-21 6 கோடி தானமா. அப்பவே 200 கோடி வாங்கிட்டாரு அவரு. ஆனா 8 கோடி தான் கணக்கு அமைச்சிருக்கிறாங்க. இது இதெல்லாம் வந்து இதுல இருந்த அப்டேட்ல உள்ளது. இது சூப்பரா ஒரு வேலை பார்த்தாரு. என்னன்னா, உலகத்திலே வந்து பிள்ளைக்கு கடன் கொடுத்தது கணக்கு அமைச்சிருக்காரு. பிள்ளைக்கு தானமா கொடுத்தது கூட சொல்லியிருக்கலாம். ஆனா டாக்ஸ் ரெடி பண்றது கடன். மனைவிக்கே கடன் கொடுத்திருக்கேன். மனைவிக்கு கடன், இது டாக்ஸ் ரெடி பண்றது கொடுக்குறது. பிள்ளைக்கு பார்த்தேங்க எவ்வளவு ஒரு கிளவரா இவங்க ஆடிட்டிங் பண்றாங்க. ஆனா இவர் தான் ஊழலை ஒழிக்க போறாரா? அந்த பணத்தையும் சேர்த்து காமிச்சிட்டு போட்டியதானே. இப்ப என்ன சொல்லிட போறாங்க உங்களை? இப்ப இந்த பணத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஃப்ரீஸ் பண்ண போறது இல்லம்மா. ஐடி கட்டின பணம் தானம்மா. பிள்ளைகள் சம்பாதிச்சு விஜய்க்கு கட்டணும் சார். ஏமா, இது ஐடி கட்டின பணம். இதுக்கு பயப்பட வேண்டியதுலன்னு சொல்ல வர்றேன். அப்ப இதெல்லாம் கணக்குல காமிக்க உங்களுக்கு ஐடி பேப்பர் எடுத்து காமிக்கவா? இந்த இருக்கு, இதுதானே இந்த இருக்கு.
இதாம இன்கம் டேக்ஸ் பேப்பர், ஓகேவா? நான் ப்ராப்பராக கட்டியிருக்கேன், நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இந்த பேப்பரில் வந்து உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் முதல்ல உங்கள் நம்பரை கொடுத்து உங்கள் பேன் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேங்க்கில் வருது இல்லை, பணம் வருது இல்லை, அந்த பணம் வந்து மொத்தமாக நீங்கள் ஏமாற்றவே முடியாது. ஏன்னா ஒரு பேன் கார்டில் 100 அக்கௌண்ட் வச்சாலும் அதுதான் மாட்டிக்கிடுவோம். ஒரே நம்பர் தான். அதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டேலி மொத்தமாக ஏறி இறங்கிடும். முதல்ல வந்து 5 லட்சம் வருமானம் வரைக்கும் ஐடி இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ 10 lakhs உயர்த்திருக்கதா சொல்லியிருக்கேன் இந்த லீக் ஆண்டில். நீங்கள் வந்து கோடியில் போக்குள்ள எப்படி ஆகும்னா அதை வந்து டோட்டலாக அசஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தான் தனி சார்ஜ், ஆடிட்டிங்கிறது சார்ஜே இதுக்கு தான். இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. இவ்வளோதான் சார் உங்களால் செலவு கணக்கு. நமக்கு இதில் ஒரு பெரிய லாஜிக், இது ஒரு அட்வொகேட் ஐடி கட்ட வேண்டியது இல்லை. ஆனால் நம்ம கட்டுறது வந்து பேங்கிங் பர்பஸ்க்காக கட்டுறது. நம்ம ஒரு லோனு இன்னும் வாங்கிக்கலாம். ரெண்டாவது, இந்த நாடு எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நல்ல ரோடு போட்டு கொடு, நல்ல குடித்தண்ணி கொடு, நல்ல சுகாதாரம் கொடுன்னு நான் கேட்குறேன்ல. அப்போ நான் வருமானம் கொடுத்துட்டேன், என்னோட வருமான வரி உனக்கு கட்டிட்டேன், நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு உரிமை நமக்கு இருக்குது. ஆனால் அட்வொகேட்டாக ஐடிக்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த ப்ரொஃபஷன் மட்டும் இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. மஸ்ட்டு கிடையாது, கட்ட வேண்டியதில் இல்லை, மஸ்ட்டு இல்லை. ஆனால் கட்டுறாங்க. இப்போ எல்லாருமே நிறைய பேர் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உள்ள பணத்தை அசஸ் பண்ணது போக மிச்சம் ஒரு அமௌண்ட் வரும், ஒரு 1 crore இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணிடுவோம். அவ்வளோதான் விஷயம். 30% டேக்ஸ் கட்டினீங்கன்னா எந்த பணமும் இல்லீகல் பணம் கிடையாதுமா. இங்கே அதிகபட்சம் ஃபெடாலிட்டி வேணா 60% கட்டினீங்கன்னா 154 கோடி ரூபா கட்டி எந்த பணமும் இல்லீகல் கிடையாது. இப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, இதை பார்த்தீங்க, உங்கள் நேர்மையான தலைவர் கொடுத்த ஆடிட்டிங்கு, மனைவிக்கு கடன் கொடுத்துருக்குற 15 கோடி, பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்குற, அதுக்கடுத்து மகளுக்கு கொடுத்துருக்குற, அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்குறேன், அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கேன். கடவுள் அறிய இந்த மாதிரி ஐடியெல்லாம் நம்ம கூட பண்ணலை. இது ஒரு புது ரூட்டாவில் இருக்கு, நமக்கு ரூட் எடுத்து கொடுத்த மாதிரில இருக்கு. நம்ம இவ்வளவு நாள் செலவு கணக்கு தான் காமிச்சிட்டு இருந்தோம். செலவு கணக்கு இருக்குல்ல, மைனஸ் கணக்கு காமிக்கல, செலவு தான் ஆகுது இல்லை, வாடகை அந்த இது இந்த இது டிஎம்ஏ அப்படி இப்படி போட்டு ஒரு கணக்கு டேலி ஆகுது, கிரெடிட் கார்டு அது இதெல்லாம் போகும், அதெல்லாம் செலவுல தான் காமிக்கிறது. ஆனால் இது ரொம்ப புது ரூட்டாக இருக்கு. வீட்டில் உள்ளவங்களுக்கு கடன் புசியா இருந்து கடன் கொடுத்துருக்காங்க. அது நட்பறிப்பறையில கடன் வாங்குறது கொடுக்கறது, அது நண்பர்களா கொடுத்துக்கலாம் இல்ல சார்? இல்ல எவ்வளவு கிளவரா அவங்க ஆடிட்டிங் பண்ணிருக்காங்க பாருங்க. இல்ல சார், வீட்டுல அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுக்கும் போது நண்பருக்கு கொடுக்கறது. ஓமா கல்யாணம் பண்றோம் சிட்டில எடுத்துருக்கு, வாங்க நீங்க வாங்க என்னோட சாலிகிராமத்துக்கு, அதுதான் வித்துட்டு தான் ஒரு கேம் விளையாடுறாங்க. இது சங்கீதாவை ஏமாத்துறதுக்கா இல்ல ஓட்டு போடுறவங்களை ஏமாத்துறதுக்கா இல்ல பொது ஜனத்தை ஏமாத்தையான்னு தெரியல. அந்த கல்யாணம் பண்றது கணக்கு விற்கிறவங்க கணக்கு காமிக்கிறாங்க. குறைந்த கம்மியா போனா கூட அந்த கல்யாணம் பண்ண 50 கோடி ரூபா போகுமா? தர ரேட்டுக்கு சொல்றேன். ஏன்னா மால் கட்டலாம், அவ்வளோ பெரிய இடம், அது ஃப்ரண்ட்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, 50 கோடி தாராளமாக இந்த இடம் விற்கும். ஆனால் அதை அவங்க கணக்கு காமிச்சிருக்காங்க சேல்ஸ் பண்றதா சொல்லி. சங்கீதால விஷயம் எல்லாத்துலேயுமே பிரச்சனையாவே இருக்குமா? அவங்க ஆக்சுவலாக அவங்க அரசியல் கட்சியா தயாராகிறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி தருங்க. இப்ப இது ஜீவனாம்சம்க்கும் உதவி பண்ணல சார்? அதான் எல்லாத்தையும் சரி 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு உங்க நேத்து கூட பேசியிருக்காரு பெரம்பூர்ல, பார்த்தோம். அந்த காருக்கு 1.5 கோடி ரூபாய் ஹைகோர்ட் வான் பண்ணி கட்ட சொல்லுது, டேக்ஸ் கட்ட சொல்லுது. அப்போ அதுலேயே முடிஞ்சுக்கிட்டு உங்க டேக்ஸே 1.5 கோடி. இந்த வண்டி கட்டாம ஒரு அப்பீல் போனதுல கார் துப்புனது கோர்ட், உங்களுக்கு வரியை கட்ட சொல்லியா? இறக்குமதி பண்ணிடல காரை. நீங்க எந்த நாட்டுல இருந்து கார் வாங்கிக்கலாமா? அதுக்கு நம்ம நாட்டில் இடம் உண்டு, அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் உண்டு. ஆனால் வரி கட்டிடணும். இறக்குமதி வரி, செல்வ வரி, வெல்த் டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. எங்களுக்கு டேக்ஸ் தனி புக்கு, எங்களுக்கு லாவில் ஒரு புக்கு சிலபஸே அது. வெல்த் டேக்ஸ், செல்வ வரி. காரு, காஸ்ட்லியான மொபைலு, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே எல்லாம் மொபைல் போகுது, அது வெல்த் டேக்ஸ் ஒன்று உண்டு. செல்வமாக இருக்கிறது செல்வ வரி. கோல்டு இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட், செல்வ வரி. வேற என்ன சொல்லலாம்? வீடு, மாளிகை, சாதாரண வீடுங்கிறது வந்து சாதாரண வந்துடும், அசையா சொத்துல வராது, அசையா சொத்து தான். ஆனால் டேக்ஸ் உண்டது. இது போக ஒரு வீடு, இத்தனை வீடு வச்சிருக்கிறாரு, அதுக்கும் கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த கடன் கொடுத்ததுல தான் காமெடியா போச்சு. அப்புறம் நேற்று வந்து நாமினேஷன் கட்டினாரு, 2 தொகுதியில நிக்கிறாரு. 2 தொகுதியில் நிற்கிறாரு. இது 2 தொகுதியில் நிற்கிறது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம்தான். நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன். அது எந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது இப்போ ஒரு எம்பியாக இருப்பாங்க, அதை வந்து இன்னொரு எம்எல்ஏ பணம் கட்டுறாங்க. எம்எல்ஏ ஜெயிச்சாலும் ஒரு பதவியை ராஜினாமா பண்ணணும், மறுபடியும் அதுக்கு பை எலெக்ஷன் வைக்கணும்ல. யார் காசு வந்து பை எலெக்ஷன் வைக்கிறது? 2லையுமே ஜெயிச்சு. ஆமாம்மா, 2லையுமே ஜெயிச்சா ஒன்று நீங்கள் வித்ரா பண்ணணுமா? அது மறுபடியும் பை எலெக்ஷன் தானே வைக்க முடியும். 2லையும் ஜெயிச்சா சொல்கிறேம்மா, ஜெயிச்சா 2லையும் தோத்தா இங்கே பிரச்சனை கிடையாதுமா. அப்போ 2லையும் நீங்கள் நிற்கிறீங்கன்னா இன்னொரு தொண்டனுக்குரிய வாய்ப்பு தான் நீங்கள் மறுக்கிறீங்க. எந்த கட்சி தலைவர் செஞ்சாலும் சரி, இன்னொரு தொண்டை காய்ச்சல் உள்ளது தானே மறுக்கிறீங்க. இதெல்லாம் திருத்தப்பட வேண்டிய சட்டமா? அடிப்படை மாற்றமே இருக்குமா அதில்? எனக்கு அது எப்பயுமே உடன்பாடு கிடையாது.
அது என்ன இதில் சீட்டு கேட்டா இதில் தோத்தா அதில் பிடிக்குன்னு சொல்றது கேம்பிளிங்கன்னு இது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் தானே சார். ஏமா இன்னொரு தொண்டனுடைய வாய்ப்பு தானே நீங்க மறுக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2 தொகுதியிலையும் தோத்தா எவ்வளவு பெரிய விமர்சனம். ரெண்டுலயும் ஜெயிச்சா நீங்க தானே சொன்னீங்க பை எலெக்ஷன் வைக்கணும்னு, ஒரு சாதனையா இருக்குல்ல. சாதனைக்கு எங்க வீட்டு வரி பணம் வேதனையாக கூடாது. நான் டாக்ஸ் கட்டி உட்காந்து ஏன் வரி பணத்தை எதுக்கு விளையாடுறீங்க? உங்க சொந்த காசுல தேர்தல் வச்சுக்கோ. திட்டா பண்றவங்க அவங்க சொந்த காசுல தேர்தல் நடத்தி கொடுக்கணும். சட்டப்படி 2 தொகுதியில நிக்கலாம்னு சொல்லி தானே சார் நிக்கிறாங்க. சட்டம் அதாவது அடிப்படை மாற்றமே பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். தொகுதியில் நிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலையே. செங்கை சிவம் மேயர் பிரியாவுடைய தாத்தா இருக்கார்ல செங்கை சிவம், அவர் தான் ஜெயலலிதா 4 தொகுதியில் கட்டினாங்கன்னு இவரும் கட்டி இல்லை அது பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் ஜெயலலிதா அம்மாவை எதுவுமே பண்ணல. ஆனால் செங்கை சிவத்தை ரொம்ப பாதிச்சுட்டு இருந்த பிரச்சனை அதுவிட்ட மேயர் பிரியாவுக்கு அந்த பதவி கிடைச்சிதுமா. அவங்க தாத்தா பண்ண தியாகம் அது. ரெண்டாவது ஒரு பட்டியலின சமுதாயத்தை கொடுக்கணும் சென்னை மாநகர, அதுவிட்டு தான் அந்த அம்மா இந்த கிழி கிழிக்கிறாங்க எல்லாரும் போட்டு விமர்சனமாக பண்ணி ஒரு வழியாக்கிட்டாங்களே. அவங்க பேசுகிற மொழிநடையை கொஞ்சம் குழந்தை தமிழாக இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி விவரம் எல்லாமே இருப்பாங்க. 5 வருஷம் நடத்தியிருக்காங்கல்ல, வித்தவுட் அலிகேஷன்ல ஏதோ ஓட்டிட்டாங்கல்லம்மா ஒரு பெண்ணாக இருந்து. அது பெரிய விஷயம் சொல்கிறேன். செங்கை சிவன் அதுக்கு தான் இந்த இதை சொன்னேன், தொகுதி கட்டுறது. அப்புறம் தான் ஒரு பாலிசி கொண்டு வந்து 2 தொகுதியை டைட் பண்ணாங்க. ராகுல் காந்தியே 2 தொகுதின்னு இருக்காருமா, வயநாடுன்னார்ல. அதனால சொல்ல வரேன், ஏதாவது ஒன்று ஜெயிச்சா இருந்தாலும் அதையும் வாச்சா போச்சாங்கிறது என்னோட கருத்து. ஒரு தொகுதி தான் அட்டிக்கணும், செலக்ட் பண்ணி ஜெயிக்க வேண்டியதானே. பெரம்பூர் தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். 234 தொகுதிகளையும் விஜய் தான் வருகிறேன்னு சொல்றாருல்ல சார். கேட்டோமா, எல்லாத்தையும் ஆள் பிடிச்சி நிப்பாட்டிருக்காங்களம்மா. இப்போதான் ஒன்று ஒன்றா வருது. ஒரு தொகுதி கேண்டிடேட்டை இப்போ லைஃப்பை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சரத்துன்னு சொல்லி ஒருத்தரை போட்டு புழக்கிறாங்க பார்த்தீங்களா. நீயா நான் அவளெல்லாம் வந்துட்டு போயிருக்காரு. அவர் பொண்டாட்டி வயத்தில் வெந்நீரை பிடிச்சி ஊற்றணும்னு சொல்லி ஒரு அலிகேஷனில் வந்துட்டு போயிருக்காரு. அப்புறமா தான் ஒரு ஆடியோ லீக்கேஜ் ஒன்று, அப்புறம் இன்னொரு கேண்டிடேட், இப்படியா ஒருத்தங்க ஒரு பிரச்சனை. அவரோட டிரைவரோட பையனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர் இப்போதான் ஏதோ ஒரு கேஸில் வெளியே வந்திருக்கிறாரா பெயில்ல. இருந்தாலும் இத்தனை வருஷமா கூட வேலை செஞ்சவரோட பையனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல சார். நல்லா கொடுங்கம்மா. உங்க சங்கீதா கூட சீட்டு கொடுங்க. இப்போ என்ன கேட்டா, யாரு கேட்டா? விஜய் சஞ்சய்க்கும் கூட ஒரு சீட்டை கொடுங்கம்மா. இதுக்கு தானே புள்ள வித்து வச்சிருக்கோம், பொண்டாட்டி வச்சிருக்கிறோம். சீட்டு நம்ம குடும்பத்துக்கு மிஞ்சிதான் அப்புறம் சீட்டை கொடுக்க வேண்டியது. உங்களை யார் மறைச்சா? குடும்ப அரசியலை தானே சார் எதிர்க்கிறோம். சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி தானே வருத்தப்படுறோம். நீ இப்போ சங்கீதாவுக்கு சீட்டு கொடுக்கல, பக்கத்துல உட்கார சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி தான் பிரச்சனை பண்றோம். வேற எதுவும் தனிப்பட்ட பகை ஒன்றும் இல்லையே. சங்கீதா என் உடன்பிறந்த சகோதரியா நினைச்சு நான் பிரச்சனை பண்றேன். பண்ணுவேன், நான் பேசிட்டு தான் இருப்பேன். நீ எத்தனை வேணுமோ வச்சுக்கோ, அது உன்னுடைய சாமர்த்தியம். காசு அந்த பொண்ணு சொல்லிச்சுல, எத்தனை வேணா வச்சுப்போம், காசு இருக்கு எங்கள்கிட்ட இல்லை. சூப்பரா பேசிச்சு பாப்பா, நீயே எடுத்து கொடுத்த பிற கண்டுட்ட எங்களுக்கெல்லாம், நீ வச்சுக்கோ. அதை யாரும் சொன்ன? அது இப்ப எல்லாம் ஒருவனுக்கு ஒரு தீன் இருக்கணும்னா பணம் காசு இல்லை, அவர்கிட்ட இருக்கு. அதான் அந்த பொண்ணு சொன்னிச்சு, எங்கள்கிட்ட இருக்கு வச்சுக்கிறோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி வச்சுக்கங்க, தாராளமா வச்சுங்க. ஆனா பொண்டாட்டிக்கு உள்ள உரிய மரியாதை கொடுக்குங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை, தவிர வேற ஒன்றும் உன்னுடைய சந்தோஷத்துக்கு ஒன்றும் நான் கொடுக்க இல்லையே. எங்க வேணா போ, குடி குட்டியார் அடி, எங்க வேணா நீ சொல்ற பேர் குப்பை பொறுக்கிற 3 பாயிண்ட் வச்சிருக்கான்னு பேசிச்சுல. அந்த மாதிரி ஒரு தூய்மை பணியாளரை எவ்வளவு தரக்குறைவா பேசணுமோ அவ்வளவு தரக்குறைவா பேசுது. நீ இத்தனை பாயிண்ட் வேணுமோ வச்சுக்க, நான் ஒண்ணு எதுவுமே சொல்ல. ஆனா வீட்டுக்குள்ள உரிய மரியாதையா அளிக்கணும். உனக்கு முன்னாடி உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. மனைவிக்குள்ள அந்தஸ்தை யாரும் இங்கே காலி பண்ணல. காலி பண்ண அரசியல் வாழ்க்கையே ஆட்டமாயிடும், தெரிஞ்சுக்கங்க. மொத்த சங்கீதா கிழிச்சது பத்தியா சவுண்டு, ஆர்ஆர்என் மாதிரி முடிஞ்சது இல்ல. அதுக்கு சொல்ல வர, மனைவிக்குள்ள மரியாதையை கொடுங்க, அதுதான் நம்ம போராடுறோம். நம்ம விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை எதுவும் விமர்சிக்கவே இல்லையாமா. அவர் மனைவிக்குள்ள மரியாதை கொடுக்கட்டும். குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ கடன் கொடுத்தான்னு கணக்கு அமைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஈடுபடுத்தக்கூடாது. அதுக்கா புள்ள புட்டி வித்து வச்சிருக்கோம். குடும்ப அரசியல் வேண்டாங்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறது எப்படி சார் கடனை எடுத்து? அதான் சொல்ற, குடும்ப அரசியல் வேண்டாம்னு இப்பதான் நீங்க சொன்னீங்க. உங்களோட வருமான தணிக்கைக்கு மட்டும் குடும்பம் வேணுமா? உள்ள பேர்ல அம்மா அப்பா பேர்ல கணக்கு அமைப்பீங்களான்னு கேக்குறது என்ன குழப்புது? இப்படிப்பட்ட நேர்மையான மனுஷன் பாருங்க அவரை. இது எப்படிமா அவங்களால புரிய வச்சு கொண்டு வர்றது? நேத்து கூட பார்த்தா அப்படியே பொம்பளைங்களாம் அழுகுதுமா அப்படின்னு. ஓ இதுவா பாசம் சார், பாசம் சார், பாசம் நேரம் மாசம் சார், மாசம் சொல்லி வயத்துல சாராய போட்டு வச்சிருப்பாங்க ஒரு படத்துல. பாசம் சார் பாசம், நேரம் மாசம் சார் மாசம், அம்பியார் அடிச்சிருக்கு அந்த படத்துல. அதுக்கு சொல்றேன். இப்ப நேற்றுக்கு சம்பவம் பார்த்தீங்கன்னா பேரிகார்டை உடைச்சிட்டு வந்து உள்ள போடுறாங்க. அப்படின்னா அவங்க எதுவுமே லெசன் ஆகலாமா? பேரிகார்டை உடைச்சிட்டு புந்து போலீஸ்காரங்க மறைச்சி அடிச்சு பேரிகார்டை வச்சு லாக் பண்ணி பேட்டி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்றேன், நீங்க தாவேக்காவா திமுகவானே தெரியல. நீங்களே உங்களை ட்ரோல் பண்ணா எப்படி? அப்ப நாங்க எதுக்கு தான் இருக்கிறோம்?
திமுக சரி. இதே விஜய் வரலையா அந்த இடத்துக்கு? ஏற்கனவே கருவில் வந்து பத்தாதா 41 53 ஆச்சு இல்லை இறப்பு. இதெல்லாம் சின்ன இடமா போட்டு மிரியல் ஆகிடும். அவங்க அந்த இடத்துல போய் பரவாயில்ல இங்கே வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். 1 கிலோமீட்டர் அந்த டேல கூட்டம் இருந்துச்சு அவ்வளோ தூரம். என்ன இந்த இடத்துக்கு வரவழைக்கல, திமுக தான் காரணம். திமுக கையில் நாடே இல்லைம்மா. நாடு வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் பர்மிஷன் கொடுக்காத காரணமே அவங்க தான். கண்டனம்லாம் தெரியுமா? பர்மிஷன் திமுக கொடுக்க முடியும். அவங்களே அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்துட்டு போய். தேர்தல் ஆணையம் தான் இப்போ எல்லாமே, சிஎம் எல்லாமே அவங்க தான். அனைத்து மந்திரி பொறுப்பும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்க தான் சிஎம் வண்டியே இறக்கிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வேற தூங்கிட்டாங்கன்னு வேற ஒரு வீடியோ. ஐயோ நீங்கள் வேற உங்களை நீங்களே அள்ளி தூத்திக்கிட்டா எப்படி தூங்குறாங்க வண்டியில் படுத்து, வீடியோ வெளியாகிட்டு. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோலில் இருக்கு. 234 கேண்டிடேட் அறிவிச்சு உங்களை யார் மறைச்சா? கேண்டிடேட் அறிவிக்கிறதுக்கு எதுக்குமா மண்டபம்? நீங்கள் 234 தொகுதி கேண்டிடேட்டே அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு தொகுதிக்கு போயிட வேண்டியது பிரச்சாரத்துக்கு. எல்லாம் போயிட்டாங்க பிரச்சாரத்துக்கு. சுறா படத்தில் வடிவேல் வருவார்ல, போட்டு ஓட்ட போறேன்னு. எங்கடா போட்டி? வருஷம் முடிஞ்ச பிறகு வர்றியடா அப்படின்னு விட்டா முடிஞ்சுது. அது போட்டு ஓட்டு வருதுல வடிவேலு. காலையில 6 மணிக்கு வர சொன்னா சாயங்காலம் 6 மணிக்கு டான்ஸ் எல்லாம் போட்டு மெதுவா வந்து சேருவார், போட்டு ஓட்டி முடிஞ்சிடும். அந்த மாதிரிக்க நீங்க பிரச்சாரம் தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு வந்தா தொகுதிக்கு வந்தா தொகுதி என்ன வருது? அதான் பர்மிஷனே கொடுக்க மாட்டீங்களே. எதுக்குமா பர்மிஷனு? மத்தவங்க எல்லாம் வாங்கலையாமா? வாங்கிட்டு பண்ணிட்டு தானே இருக்காங்க. டார்கெட் பண்றாங்கல்ல சார். பர்மிஷன் கொடுக்காம லாக் பண்ணணும். யாருக்கு பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாரா இல்ல வீட்டுல தூங்கிட்டு இருக்காரா? பண்ணிட்டு தான் இருக்கு. ரைட். பிஜேபியில பண்றாங்களா வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்களா? அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. தமாக காங்கிரஸ் மத்த எல்லா கட்சியும் பண்றாங்களா வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்களா? நடைபயணம், சுற்றுப்பயணம் எல்லாம் நடக்குதுல, கிறுகிறு பயணம் எல்லாம். அதாவது அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. உனக்கு ஒருத்தவங்க மட்டும் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னா இது அறக்க மாட்டாங்க. கையில் 52 வீச்சர் வாங்குற கதையா இருக்காலே. ஆட தெரியாத மேடை கோணல்னாலாம் ஒரு பெரிய மன்னிப்பே. நீங்க வந்து 41 பேர் செத்துறதுக்கே வீடியோ தானே போட்டீங்க சிஎம் சார் அப்படின்னு. வீடியோ போட்டு வாக்காளர் போடுங்க விசில் சின்னத்துல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. லைலா மணிக்கு சீட்டு கொடுக்கலையா? காலையில ட்ரோல் பார்க்குறேன். சரத்குமார் மாரி இவர் உட்காந்துருக்காரு. பின்னாடி வந்து எல்லாம் லேடிஸ் மாரி போட்டா போட்டிருக்காங்க. ஆதவ ஒரிஜினா புசியா இருந்தெல்லாம் என்ற குடும்பத்தில் எல்லாம் வந்தாச்சு. அந்த போட்டோ இமேஜ் மைண்ட்ல வந்துட்டு போகுது. ஆமா என்னடா அது என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சுன்னு இங்க இருந்து எங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாம் வந்துச்சு போட்டோ எடுக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த லைலா பண்ணி சோக மியூசிக்ல எழும்புறாரு. சரத்குமார் எழும்புவார் அந்த சீன்ல. அந்த படம் சூரியவம்சங்கிற திரைப்படம் நல்லா இருக்கும். அதுமாரி லைலா மணி சீட்டு கொடுக்கலையா? கதறாங்க கிடந்து. பாக்கி எல்லாரும் சீட்டு வாங்கிட்டாங்களாம். லைலா மணி சீட்டு இல்லை. அவருக்கு என்னங்க வயசாகுது? இப்போதானே பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மேடையில் வந்து எல்லாம் நக்கிற பேப்பர்லாம் கிழிச்செல்லாம் அள்ளி போட்டு காமிச்சாரு. பட் அதுவல்ல சீட்டு வாங்குறதுக்கான குவாலிஃபிகேஷன். ஒவ்வொரு வேட்பாளர்களும் விஜய் அவர்கள் தனியா பரிசோதனை செஞ்சு அவரே தேர்ந்தெடுத்தேன்னு அறிமுகப்படுத்தியிருக்காருல்ல சார். என்ன பரிசோதனை? தேட்டரில் போக செக் பண்றாங்களா? அந்த பரிசோதனையா இல்லை வேற எதுவும் பரிசோதனையா? தேட்டரில் போல கூலி இப்போ வச்சிருக்கியான்னு பாக்குறாங்கல்ல. மக்கள் பணம் 1 ரூபா கூட எடுக்க மாட்டோம்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இஸ் இட்? அதுல இருந்தவெல்லாம் கேஸ் வாங்கியிருக்காங்கம்மா. நீங்களே மக்கள் பணத்தை எடுத்து தான் ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்க. 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய் வித்து நீங்க பேசலாமா? இதெல்லாம் ஏமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழல் இல்லாத ஆட்சிக்கு நான் வருவேன்னு சொல்லி ஏற்கனவே ஊழல் வழக்கு உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களா? இது என்ன கணக்கு? அதுக்குதான் ஒரு கதை சொன்னார்ல சார். வாட் ஸ்டோரி? என்ன கதை? மரியாதை நிமித்தம் காரணமா அவரோட பேரை சொல்ல விரும்பல. சீட்டை கொடுத்துருக்கீங்களே. ஆல்ரெடி திமுக காங்கிரஸ் இடைக்குள்ள அடிச்சு விட்டு சீட்டு கொடுங்க. ஊழல் ஒழிப்போடு செங்கோட்டை அடிச்சு விட்டு வச்சு பேசலாமா? அவர் வனத்துறை மந்திரி வாச்சாத்தி சம்பவம் அது தெரியுமா உங்களுக்கு? பெண்களை கதற கற்பழிச்சது அவர் தான். அவர் ஆட்சி தான். அவர் தான் வனத்துறை மந்திரியா இருந்தவர். உறுதிமொழி எல்லாம் எடுத்திருக்காங்க சார். என்ன உறுதிமொழி? 1 ரூபா கூட எடுக்க மாட்டோம். தாவேக விட்டு போயிடுவோம்னா ஜெயலலிதா கூட தான் 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு போட்டாங்க. ஊழல் வழக்கில் தண்டனை பெறலையா? என்னமா பேசுறீங்க? 1 ரூபா தான் சம்பளம் வாங்கிக்கிறாங்க முதலமைச்சர். என்னங்க பார்த்தா கோடிக்கணக்கில் ஊழல். பாலு ஜுவல்லர்ஸ்ல நகை வாங்கி காசை திருப்பி கொடுக்கல. சொத்து குவிப்பு டான்சி கொடநாடு ஸ்டேட் எல்லாமே பிரச்சனை தானே. இந்த ஃபீனிக்ஸ் மாலை எழுதி வாங்கினது யார்? மியூசிக் டைரக்டர் ஒருத்தருக்காரு கங்கேமர், அவர்கிட்ட எழுதி வாங்கினது. எல்லாம் பேச எலெக்ஷன் நேரமா எல்லாம் பேசதாம செய்வாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை நன்றி.